வணக்கம். நான் உங்கள் பிரசிதா குமரன். ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அடுத்தடுத்து எனக்கு ஒரு சில ஒர்க் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ரொம்ப நாள் எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க, ஏன் அண்ணி ஸ்டோரி எதுவும் போட மாட்டேங்கிறீங்க, லைவில் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் லைவ்லலாம் வர மாட்டேன். ஸ்டோரிஸ் மட்டும் சம்டைம்ஸ் எனக்கு டைம் இருந்து பிடிச்ச ஸ்டோரியாக இருந்தால் நான் டெஃபினட்டாக போடுவேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கான கதை தான் இது. ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் தன்னுடைய மகனை அவருக்கு அப்புறமா அந்த நாட்டை ஆளற ஒரு நல்ல அரசராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசருக்கு எல்லா பயிற்சியும் கொடுக்குறாரு. ஆனால் அந்த எந்த பயிற்சியுமே அந்த இளவரசரால் கண்டினியூ பண்ண முடியல. எல்லாத்துலேயுமே அவருக்கு பிடிக்கல, செட் ஆகலை, அவர் பண்ண மாட்டேங்கிறார். இப்படியே அவர் மீது நிறையா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது மந்திரி சொல்கிறாரு, சரிங்க அரசே, அவர் இது மாதிரி எதுவுமே கற்றுக்க மாட்டேங்கிறாரு. இப்படியே போனால் இந்த நாட்டோட அரசராக அவர் வரும்போது அவருக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். அதனால் அவர் வேறு ஏதாவது ஒரு மடத்துக்கு அமிச்சு அங்கேருந்து அவரை எல்லாம் பயிற்சி எடுத்துகிட்டு இங்கே அதுக்கப்புறமா அரசர் பதவியெல்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போது அந்த இளவரசரை ஒரு மடத்தில் எடுத்துகிட்டு போய் விடுறாங்க. இப்போது அந்த இளவரசர் அந்த மடத்தில் ஒரு 6-8 மாதம் ஆயிடுச்சு. அரசருக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, இளவரசர் ரொம்ப திறமைசாலியாக ஆயிட்டாரு. வாள் சண்டையில், குத்து சண்டையில், சிலம்பம் எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டாரு. எல்லாரையுமே நல்லா ஜெயிக்கிற அளவுக்கு திறமையானவராக வந்துட்டார். இப்போது எல்லாருக்குமே அவர் ட்ரெயின் பண்ணுற இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக ஆயிடுச்சு அரசருக்கு. என்னடா இங்கேருந்து நம்ம வீட்டோட ஆள் வச்சோம், 10-15 பேருக்கு மேலே கற்றுக் கொடுத்தாங்க, ஆனால் எதுவுமே கற்றுக்கல, அங்கே போய் மட்டும் எப்படி நடந்தது அப்படின்னு நேரில் போய் தன்னுடைய மகனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அரசர் தான் அரசராக போகாமல் வேடம் போட்டுட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே முதல் உள்ளே போகும்போதே ஒரு ஒரு சீடர் பெருக்கிட்டு இருப்பாங்க அந்த ஆசிரமத்தை. அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த தம்பிக்கிட்ட போயிட்டு தன்னோட மகனை கேட்கலான்னு போகும்போது அதுதான் தன்னோட பையன் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சு கொஞ்சம் தூரமாகவே நிற்கிறாரு. அங்கே அதெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு அவர் போயிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல விளக்கெல்லாம் ஏற்றி சுவாமி கும்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அரசர் அங்கே நிற்கிறது தெரியாமல் அவர் யார் பண்ணீங்க அப்படின்றாரு. அப்போ தான் அவங்க அப்பா தலையில் இருந்த தலைப்பா எடுத்துட்டு நான் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்பா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவர் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக அவர் வரவேற்கும் போது அரசர் ரொம்ப கோபமாக பார்க்குறாரு தன்னோட மகனை. உனக்கு என்ன இதெல்லாம் தலையெழுத்து, நீ இதெல்லாம் ஏன் செய்கிற, நீ பெரிய கத்தி சண்டை போடுற, எல்லாமே தெரியும், பெரிய இதுவாகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க, நீ இங்கே பெருக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி அந்த இளவரசர் பார்த்து பயங்கரமாக திட்டுறாரு. அவர் திட்டிகிட்டே இருக்காரு. இளவரசர் அப்போ சொல்கிறாரு, இல்லைப்பா, இன்னும் ஒரு 1 hour போட்டும் பாருங்கள், இன்னொரு 1 hour போட்டும் பாருங்கள், என்ன 1 hour கூப்பிட அந்த குருவை அப்படின்னு சொல்லி கத்துறாரு. குரு வராரு. குரு சொல்லுங்கள் இளவரசே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திட்டுறாரு இளவரசர் இது மாதிரி செய்யலாமா, இவனை இந்த மாதிரி வேலைலாம் வாங்கலாமா அப்படின்னும் போது அந்த குரு சொல்கிறாரு, உங்கள் பையனை எதுக்காக அங்கே எடுத்துகிட்டு விட்டீங்கன்னு கேட்பாரு. இப்போ அரசர் சொல்லுவார், எந்த வேலையும் அவன் கற்றுக்கல, அதனால தான் இங்கே வந்தாவது கற்றுக்கிட்டா நாளைக்கு இந்த நாட்டை ஆளும் போது ஒரு சிறந்த தலைவனாக இருப்பான், அரசனாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே அனுப்புனேன் அப்படின்னா. இப்போ உங்கள் பையன் எதுவுமே கற்றுக்கிட்டாங்க, அது தெரியுமா அப்படின்னு. இல்லையே, அவன் இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் செய்கிறான், ஆனால் எனக்கு அவன் செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அரசர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்களோட ஆளுங்களாம் இருப்பாங்க. அங்கே அந்த இளவரசரை இறக்கி விடுவார். அவர் போய் கத்தி சண்டைலாம் போடுவார், சிலம்பம் சுற்றுவார், எல்லாமே பண்ணுவார். ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அதை பார்த்தோன்னே அரசருக்கு ரொம்ப பூரிப்பாக இருப்பார். தன்னோட மகன் இவ்வளோ ஆக்டிவாக எல்லாமே கற்றுக்கிட்டானே ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கும்போது குரு காலில் அந்த சீடன் எல்லாருமே அவர் காலில் விழுந்து லாஸ்ட்டாக கும்பிட்டு கிட்ட வராங்க. அப்போது குரு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், இப்போ அவருக்கு எல்லா பயிற்சியுமே நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டோம். அப்போ தான் அரசருக்கு புரியுது, தான் மகன் வீட்டில் 10-15 பேர் வேலைக்கு ஆள் போட்டுமே எல்லாமே சொல்லி கொடுத்தும் அவர் சரியாக இல்லை. 10-15 ஸ்டூடெண்ட்டோடு இருக்கும்போது அந்த ஒழுக்கம் எல்லாமே தன்னால் வந்துடுது. அவர் அங்கே அரசராகவோ இல்லை இளவரசராகவோ இல்லாமல் நான் சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கும்போது இங்கே எல்லா வேலையும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ நம்ம நம்மளை உருவாக்குறதும் ஒரு சிலை சொல்லுவாங்க, ஒரு சிலையை உருவாக்குறது அந்த சிற்பி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதை என்னவா நினச்சி உருவாக்குறாங்களோ அதுதான் அது அவ்வளோ அழகாக நிற்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் தனிமையாக இருந்து எல்லாமே கற்றுக்கணுன்னும் போது அவரால் முடியல. ஒரு 10-15 பேரோட ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்து இந்த மாதிரி குருக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கும்போது அவரால் முடிஞ்சுது.
அங்கே ஏன் கற்றுக்க முடியல அப்படின்னா அரசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. இளவரசரை திட்டினா கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவரை முறைப்பாங்க. இதெல்லாம் யோசித்து தான் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு பயமாக இருந்திருக்கும், வருத்தமாக இருந்திருக்கும். இதனால் சொல்லிக் கொடுக்கறது சரியாக சொல்லிக் கொடுக்காம இவருமே அங்கே அதை கரெக்டாக பயன்படுத்தாமல் இருந்ததுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத அரசர் புரிஞ்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டாராம். எனக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, இந்த கதையிலேருந்து ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரம் வந்து நமக்கு நிழல் கொடுக்குது, நல்ல ஆக்சிஜன் கொடுக்குது. அதுக்கப்புறம் எத்தனையோ ஜீவராசிகள் வந்து அதில் தங்கிறதுக்கான அடைக்கலம் கொடுக்குது. அந்த ஒரு மரத்துலேருந்து எத்தனையோ குட்டி குட்டி விழுதுகள் விழுந்து அதில் எத்தனை மரங்கள் உருவாகுது. ஸோ அவ்வளோ அழகான மரத்தை வெட்டி நம்ம வீட்டுக்கு அதோட ஆயுள் முடியும் போதோ இல்லை முடியறதுக்குள்ளேயோ அதை நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான டெக்கரேட் பண்ணதுக்கு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மரத்துலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு குச்சி தான், தீக்குச்சி தான். அந்த ஒரே ஒரு குச்சி, அந்த குச்சி நம்ம நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். ஏன் நம்ம இறந்து போகும்போது கடைசி காலத்தில் கூட அந்த மரத்தோட கட்டைகள் வச்சு தான் நம்மளை எரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த மரமாக இதுவாக இருக்கிற உயிர் கொடுத்துட்ருக்க அந்த மரம், எல்லாத்துக்குமே உதவுற அந்த மரம், அந்த மரத்தை ஒரே ஒரு குச்சி நினச்சா கொளுத்தி போட்டு அந்த மரம், அந்த காடு எல்லாமே சாம்பலாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம கூடவும் சரி, இல்லை நம்மளை சுற்றியோ பக்கத்துலேயே எங்கேயோ நம்மளையும் வந்து அந்த ஒரே ஒரு குச்சை நல்லதுக்கு பயன்படுத்துகிறவங்க, அந்த மரத்தை நல்லதுக்கு பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த தீக்குச்சியாக இருந்து அந்த காட்டை கொளுத்தி போடுற மாதிரி ஒரு சில குச்சிகள் வந்து இங்கேயுமே இருப்பாங்க. நம்மளை அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம இந்த அரசர் எப்படி நினச்சாரோ, தன்னோட மகனை நேர்மையாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ, அதை வந்து அழகாக ஒரு குரு உருவாக்கி கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம ஒரு மரமாக நம்மளை நினச்சிட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்களோ நம்ம கூட இருக்கவங்க எல்லாரையும் நம்ம அதை வாழ வைக்கிற மரமாக பார்த்துக்கலாம். இந்த தீக்குச்சியாக இருக்கிறவங்கள நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறவங்களா பார்த்து நம்ம அவங்க கூட இருந்துக்கலாம். இந்த தீக்குச்சியாக இருக்கிறவங்கள கடவுள் பார்த்து அவங்கள எல்லாமே தண்டனை கொடுத்துப்பாங்க. நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம். கர்மா ஆல்வேஸ் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்குது. நம்ம ஏதாவது அவங்கள நம்ம நினச்சா கூட அவங்கள ஒன்றுமே கடவுள் செய்ய மாட்டார். நம்ம எதுவுமே நினைக்காம விட்டுட்டு போனாலே கர்மா வந்து அவங்கள பார்த்துக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த தீக்குச்சியாக இல்லாமல் நம்ம உருவாக்குற இடத்துல எல்லாரையுமே அந்த மரமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கான கதை தான் இது. தேங்க்யூ.